ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னா மத்திய அரசின் 5 லட்சத்திற்கான மருத்துவ காப்பீடு அட்டை பெறுவது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மருத்துவ காப்பீடு அட்டையோட சின்ன ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா பிரதம் மந்திரி ஜான் ஆரோக்கிய யோஜனா அப்படின்ற திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆயுஷ் பாரத் அப்படின்ற முறையில் டெவலப் ஆகிருக்குது. இந்த திட்டத்து மூலயமா ஒருத்தருக்கு, அதாவது ஒரு குடும்பத்தில் யாருக்கானாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் ரூபா வரைக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். இதுக்காக மத்திய அரசு என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட நாட்டில் 50% பேருக்கு இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் எல்லாத்துக்கும் பயனடையணும், எல்லாத்துக்கும் சென்று சேரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அதனால தான் இந்த திட்டம். எனக்கு தெரிஞ்சு ஒரு வாழ்நாளில் ஒரு மனிதனோட சேவிங்ஸ், அதாவது அவனோட வாழ்க்கை ஃபுல்லாக சம்பாதிச்சு செலவு பண்ணது போக மீதி அவனுக்குன்னு எடுத்து வைக்கிற சேவிங்ஸ் தான் ஒரு நடுத்தர குடும்பத்தோட சேவிங்ஸ். அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்சத்துலேருந்து ஒரு 10 லட்சம் இருக்கும் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கவங்களுக்கு. அந்த மாதிரி சேவிங்ஸ் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஏற்படுற ஒரு ஆக்சிடெண்ட்டாலேயோ ஒரு சின்ன விபத்துனாலேயோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வயது முதிர்வில் திடீர்னு பெற்றோர்கள் யாரோ போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதாலேயோ தன்னோட வாழ்நாளில் சேர்த்து வச்ச அத்தனை தொகையுமே மருத்துவ செலவிற்காக செலவழிக்கப்படும். இப்படி தான் காலங்காலமாக நடந்துட்டு வந்துட்டு இருக்குது இது வரைக்குமே. இதெல்லாம் மேற்கோள் பண்ணி தான் நமது அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ கொண்டு வந்திருக்கிற திட்டத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2009 நமக்கு கொடுத்துருக்குறாங்க. கலைஞர் காப்பீடு திட்டத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகி சிஎம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பீடு திட்டம் ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியிலையும் அந்த திட்டங்களை மேலும் மேலும் வலிமைப்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இது பண்ணப்பட்ட திட்டம் தான் இதுவும். ஓகேங்களா? இந்த திட்டத்தின் மூலியமாகவும் நம்ம பார்த்திங்கன்னா 5 லட்சம் வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு 2ஆம் நிலை சிகிச்சை, 3ஆம் நிலை சிகிச்சை அப்படின்னு சிகிச்சையை பிரிச்சிருக்காங்க. சர்ஜரி அண்ட் அட்மிஷன்ஸ் அது ரெண்டுமே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ண வரும். டயாலிசிஸ் கூட இன்க்ளூட் ஆகும் அப்படின்றவாங்க. ஸோ இந்த கார்டை நீங்கள் எப்படி பெறுறதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த கார்டோட வேல்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இதை நீங்கள் கேட்டுட்டு இந்த கார்டு அப்ளை பண்ணும்போது ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த கார்டில் மூலிமா நீங்கள் தனியார் மருத்துவமனையிலையும் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். அரசு மருத்துவமனை மட்டும் இல்லை, தனியார் மருத்துவமனையிலையும் இந்த 5 லட்சத்துக்கான காப்பீடு திட்டம் அந்தந்த சர்ஜரிக்கு ஏற்றவாறு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி கார்டு அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா www.google.com போயிடுவோம். கூகுள் போய்ட்டு இப்போ இந்த திட்டத்தோட நேம் ஆயுஷ்மான் பாரத் அப்படின்ற திட்டத்தை நம்ம கூகுளில் சர்ச் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டே வரும், NHA அஃபிஷியல் வெப்சைட்னு சொல்லிட்டு. இந்த வெப்சைட்குள்ளே நம்ம உள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மிஷின், இந்த ஆயுஷ் பாரத் டிஜிட்டல் மிஷினோட என்ன நோக்கம் அப்படின்றது நமக்கு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அந்த நோக்கத்தில் அவங்க சொல்லியிருப்பாங்க, மினிமம் கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரு 50% பர்சன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நாம் இந்த மருத்துவ திட்டத்தில் காப்பீடு மூலயமா கொண்டு போய் சேர்க்கணும் ஏழைங்களுக்கு அப்படின்னு சொல்லி இதில் குறிப்பிடப்பட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ABHA நம்பர் க்ரியேட் பண்ணணும். அதுதான் ஆக்சுவலாக கார்டோட மோட்டிவேஷன். ABHA நம்பர்னால் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் நம்ம கார்டில். இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்லேயே இருக்கும், கிரியேட் ABHA நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் 2 ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் ஆதார் கார்டு மூலியமாக க்ரியேட் பண்ணுறீங்களா இல்லை டிரைவிங் லைசன்ஸ் மூலியமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான். ஒன்று ஆதார் கார்டு இருக்கணும், இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஆதார் கார்டு நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். ஆதார் கார்டில் இருக்க 12 டிஜிட் நம்பர் இதில் கேட்குறாங்க. ஆதார் கார்டில் இருக்க அந்த 12 டிஜிட் நம்பரை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போட்டணும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சிம்பிளானது தான். இந்த ஆதார் கார்டில் இருக்க நம்பர் போட்டு நீங்கள் OTP எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டலில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பேக்கப் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளானவே ஆதார் கார்டு தான். ஸோ ஆதார் கார்டில் இருக்க நம்ம அந்த 12 டிஜிட் நம்பரை நம்ம இதில் என்ட்ரி பண்ணிடுவோம். என்ட்ரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கேப்சா இருக்குது. சிம்பிளாக நம்ம ரோபோட் இல்லை, நம்ம ஹியூமன் தான் அப்படின்றதுக்காக ஒரு சம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே ஆதாரில் நம்ம ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோன் நம்பருக்கு OTP வரும். அந்த ஆதாரில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் OTP வரும். அந்த 6 டிஜிட் OTP நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் நம்ம கீழே என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் ஆதார் கார்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பரே என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுதான் சேஃப் அண்ட் சைடு. என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு போனதுக்கப்புறம் என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் வரும். கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ்னால் ஆதார் டேட்டா பேஸ்லேருந்தே அதெல்லாம் டீட்டெயில் எடுத்துக்குவாங்க. நீங்கள் எதுவும் புதுசாக என்ட்ரி பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் அதுலேருந்தே எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போட்டோம். நெக்ஸ்ட் பேஜ் இந்த மொபைல் நம்பர் கம்யூனிகேஷன் சேம் ஆஸ் ஆதார் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ரிக்வயர்ட். அதே நம்பர் நம்ம பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் என்ன கொடுத்துருக்கோமோ ஆதாரில் அதே நம்பர் நம்ம இங்கே கொடுத்துட்டோம்னா நம்ம செப்பரேட்டாக போட்டு அட்ரஸில் என்ட்ரி பண்ண தேவையில்ல.
நெக்ஸ்ட்டு இமெயிலை வெரிஃபை பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் நீங்கள் இமெயில், அதாவது இமெயில் இருக்கவங்க கொடுங்க, இமெயில் இல்லைனா நத்திங் டு வரி. ஆனால் இமெயில் வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க எப்பயுமே. ஃப்யூச்சரில் நமக்கு ஏதாவது டேட்டா ஏதாவது அப்டேட்டட்னா நமக்கு இமெயில் மூலிமா தான் வரும். ஸோ நமக்கு இமெயிலுக்கு அவங்க லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க. நம்ம இன்பாக்ஸில் போய்ட்டு அந்த இமெயிலை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு வந்து அப்ரூவ், அந்த இமெயிலில் லிங்க்கை கிளிக் பண்ணாவே போதும், நம்ம இமெயில் வெரிஃபை ஆகிடும். ஸோ இமெயில் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம நெக்ஸ்ட்டு போகணும். இமெயில் வெரிஃபை இப்போ உங்களுக்கு இமெயில் இன்கேஸ் வரலன்னா, டிலே ஆகுதுன்னா கூட நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு போயிருங்க. அடுத்து உங்களுக்கு இமெயில் எப்போ வருதோ அப்போ நீங்கள் வந்து அதை நெக்ஸ்ட்டு போனதுக்கப்புறம் இங்கே ஏபிஹெச்ஏ அட்ரஸ் நாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரட்ஸாக ஏதாவது நேமோ அல்லது ஏதாவது இருந்தால் அந்த இடத்த கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்டுன்னு போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அட்மின் அதுவே ஏபிஹெச் நம்பர் க்ரியேட் பண்ணிக்கும், அதை பேஸ் பண்ணியே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், நான் எஸ்விஜி சத்யான்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது ஓகே. அதை வச்சு நான் க்ரியேட் ஏபிஹெச்ஏன்னு நான் கொடுத்துட்டேன்னா ஏபிஹெச்ஏ அட்ரஸ், இது நம்ம ஏபிஹெச்ஏ நம்பர் அவங்க தருவாங்க, ஏபிஹெச் அட்ரஸ் நாம் க்ரியேட் பண்ணிக்கலாம் இதில். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். பார்த்திங்கன்னா நம்ம ஆதாரில் இருக்க டீட்டெயில்ஸ், ஃபோட்டோ, ஆதாரில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து நமக்கு டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து ஏபிஹெச்ஏ நம்பர் கொடுத்துருவாங்க. இதுதான் நம்ம பார்த்துக்கோங்க. இந்த நான் ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது தான் நமக்கு கொடுக்குற ஏபிஹெச்ஏ. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏபிஹெச்ஏ அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி மாதிரி ஒரு இது என்னோடய இதில் வந்து நான் க்ரியேட் பண்ணது தான் அது. அந்த இதை வந்து கொடுத்துருவாங்க நமக்கு. ஏபிஹெச்ஏ அட்ரஸ் நம்ம க்ரியேட் பண்ணதால அந்த அட்ரஸ் நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அது கீழே இருக்கிற எல்லாமே இருக்கும். நம்ம இதை ஒரு பிரிண்ட் எடுத்து பிளாஸ்டிக் கார்ட்ஸோ அல்லது வந்து ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் எடுத்து லேமினேஷன் போட்டு வச்சுட்டோம்னாலே ஃப்யூச்சரில் நமக்கு எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் நமக்கு ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் எல்லாமே வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு ரீலாகின் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நம்ம முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ மறுபடியும் உள்ளே போகிறதுனா எப்படி நமக்கு தெரியணும் இல்லைங்களா? சேம் வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம், லாகின் கொடுக்குறோம். லாகின் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் நம்ம ஏதாவது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு ஆதார் மொபைல் நம்பர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மொபைல் நம்பர் கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் சேம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்து மொபைலுக்கு அந்த ஓடிபி 6 டிஜிட்டில் இருக்கும். அந்த 6 டிஜிட் ஓடிபி எடுத்து என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாவே இந்த டைம் நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் போகாது, டைரெக்டாக நம்மளோட கார்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த கார்டை வச்சு தான் நம்ம வந்து இன் ஃப்யூச்சரில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ தேங்க்யூ. நீங்கள் இதை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக என்னோடய பேஜ் வந்து யூடியூப்பில் போங்க. எஸ்விஜிசி நியூ ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட பேஜஸ் ஓப்பன் ஆகும். அந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன் ஃப்யூச்சரில் இதுக்கு மேலே உங்களுக்கு கவர்மெண்ட் அப்டேட்ஸ் எதுவாக இருந்தாலும், மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் ஃப்யூச்சர் வீடியோவில் நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம், அப்டேட் பண்ணிக்கிட்டும் இருப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.